guys, welcome to Eden Aquatics. So guys, இன்னைக்கு நம்ம வந்து ரோசியோ ஓட்டோஃபாஸ்டிக்காவை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஈஸியாக சொல்லணும்னா ஜாக் டெப்சி, ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த மீனை பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ சயின்டிஃபிக் நேம் தான் சொன்னேன் அந்த ரோசியோ. ஸோ கைஸ், இந்த மீனுக்கு இந்த ஜாக் டெப்சி இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த ஜாக் டெப்சின்றது ஒரு பாக்ஸரோட நேம். 1920s ஃபேமஸாக இருந்த ஒரு பாக்ஸரோட நேம் இது. ஸோ கைஸ், அந்த பாக்ஸருக்கான நேமை தான் இந்த சிக்லெட்டுக்கு வச்சுருக்காங்க. பிகாஸ் இந்த சிக்லெட்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அதனால தான் பாக்ஸரோட நேம் இதுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் அவர் செம்மையான ஒரு லெஜெண்டரி பாக்ஸர். நிறைய பேர் பாக்ஸிங் விரும்புகிறவங்க அவங்கள கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கைஸ், இதெல்லாம் ஒரு சவுத் அமெரிக்கன் சிக்லெட். ஸோ இந்த சிக்லெட்டை நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது நார்மல் ஜாக் டெப்சியை வாங்குங்க, ஓகேங்களா? நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ப்ளூ ஜாக் டெப்சியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வேறு எந்த வெரைட்டியும் வேணாம். என்னோடய ப்ரிஃபர் என்னென்னா நார்மல் ஜாக் டெப்சியை வாங்குங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா நல்லா ஆடியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் கூட அதை சூஸ் பண்ணி வளர்க்கலாம். இதுவே எலக்ட்ரிக் ப்ளூ போயிட்டிங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாக கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். முக்கால்வாசி அது நிறைய பேருக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா அது பார்க்கவே பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரியாக இருக்கும். பட் ஜாக் டெப்சி நார்மலோட கம்பேர் பண்ணும்போது நார்மல் தான் அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் சூஸ் பண்ணுங்கள். நார்மலோட ஜாக் டெப்சியோட பேபிஸ் எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு நார்மலான ஒரு ஜாக் டெப்சியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுவே எலக்ட்ரிக் ப்ளூ பார்த்திங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ்லேயே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நார்மல் ஜாக் டெப்சி கிடைக்க தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். ஸோ வளர்ந்தாலும் அது பார்க்க அட்டகாசமாக தான் இருக்கும். ஸோ இந்த மீனை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 3 to 4 feet டேங்க் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா இந்த மீனால் கிட்டத்தட்ட 10 inches வரைக்கும் வளர முடியும் கேப்டிவிட்டியில். அண்ட் இந்த மீனுக்கு நீங்கள் சப்ஸ்ட்ரேட் ஒயிட் வச்சிங்கன்னா இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் பிளாக் சப்ஸ்ட்ரேட் வச்சிங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும் இந்த மீன். ஸோ அது இருக்கிற இடத்த பொறுத்து அது கொஞ்சம் கலரை மாற்றும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பிளாக் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் பார்க்க. அண்டு நீங்கள் கொஞ்சம் ட்ரிஃப்ட்வுட்டு பிளான்ஸ் செமி பிளான்ட் டேங்க்னு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்லெட்டுக்கு ஃபீடிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெல்லட்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரோசன் ஃபுட் கொடுக்கலாம். அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஃபீடிங்னு பொறுத்த வரைக்கும். இது இவ்வளோ அக்ரெசிவாக இருந்தால் கூட நீங்கள் இது கூட டேங்க் மெட்ஸ் ஆட் பண்ணலாம். மற்ற சவுத் அமெரிக்கன் சிக்லெட்ஸ் இல்லாட்டி சில பார்ப்ஸ் வெரைட்டி அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் டேங்க் மெட்ஸுன்ற வீடியோ நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். அண்ட் கைஸ், இந்த மீனை நீங்கள் உங்களோட அக்வேரியம்குள்ளேயே ப்ரீட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் முதல்ல ஃபீமேல் பார்த்தீங்கன்னா டார்சல் ஃபின் அண்ட் ஆனல் ஃபின்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக முடிஞ்சிருக்கும். அதுவே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மவுத்து கீழே நிறையா அந்த பேர்ல்ஸை பார்க்கலாம். இதுவே மெயிலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டார்சல் ஃபின் ஆனல் ஃபின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும். அண்ட் பாடியும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஃபீமேலோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அதோட மவுத்து கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பேட்டர்ன்ஸ் இருக்காது. அந்த பேர்ல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம மெயில் அண்ட் ஃபீமேலை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் சிக்லெட்ஸ் ஈஸியாக நீங்கள் டார்சல் ஃபின்லேயே வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலான்றத. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூர் ஸ்டேஜில் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த சிக்லெட் குட்டியாக இருக்கும்போது நம்ம இந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பண்ணுறதா இருந்தால் நல்லா மெச்சூர் ஸ்டேஜில் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பார்த்துடலாம். ஸோ முதல்ல pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7 மெயின்டைன் பண்ணுங்கள். இதால் 8 வரைக்கும் டோலரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 Celsius இருந்து 29 Celsius மெயின்டைன் பண்ணுங்கள். 30 Celsius வரைக்கும் அதால் டோலரேட் பண்ண முடியும். அண்ட் வாட்டரோட TDS லெவல் என்னோடய ஒப்பீனியன் தான். 100 ppmலேருந்து 300 ppm வைங்க, அது நல்லாயிருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye guys.